அனைவருக்கும் வணக்கம். பல பள்ளிகளில் இன்று ஆங்கில பாடத்தில் ஃபோனிக்ஸ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஃபோனிக்ஸ் என்றால் என்ன, எதற்காக நாம் ஃபோனிக்ஸ் படிக்க வேண்டும் என்பதை இந்த காணொளியில் காணலாம். முதலில் ஃபோனிக்ஸ் என்றால் என்ன என்று பார்க்கலாம். ஆங்கில எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒலி உண்டு. ஒரு ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துக்களின் ஒலிகளை சேர்த்து வாசிக்கும் முறைதான் ஃபோனிக்ஸ். எழுத்துக்களின் பெயர்களை விட்டுவிட்டு ஒலிகளை சேர்த்து வாசிக்கும் முறைதான் ஃபோனிக்ஸ். சரி, தமிழில் நாம் ஏன் ஃபோனிக்ஸ் படிக்கவில்லை? தமிழில் எழுத்துக்களின் பெயர் மற்றும் ஒலி ஒன்றாகவே இருக்கும். எனவே தனியாக ஒலிகளை இணைத்து படிக்கும் முறை தமிழில் தேவையில்லை. உதாரணமாக, அ என்ற எழுத்தின் ஒலி எல்லா வார்த்தைகளிலும் அ என்றுதான் இருக்கும். உதாரணம், அ அம்மா, அப்பா, அருவி. அனைத்து வார்த்தைகளிலும் எழுத்தின் பெயர் மற்றும் ஒலி இரண்டும் ஒன்றாகவே உள்ளது. மேலும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். க என்ற எழுத்தின் ஒலி எல்லா வார்த்தைகளிலும் க என்றுதான் இருக்கும். சில வார்த்தைகளை காணலாம். கல், கண்ணாடி, கடினம். இந்த அனைத்து வார்த்தைகளிலும் எழுத்தின் பெயர் மற்றும் ஒலி ஒன்றாகவே இருக்கிறது. எனவே தமிழை பொறுத்தவரை தமிழெழுத்துக்களின் ஒலியும் பெயரும் ஒன்றாகவே இருப்பதால் நாம் தனியாக இதில் ஃபோனிக்ஸ் அல்லது ஒலியியல் என்று படிப்பதில்லை. அடுத்ததாக, ஆங்கிலத்தில் மட்டும் நாம் ஏன் படிக்கிறோம் என்றால், ஆங்கிலத்தில் எழுத்தின் பெயர் ஒன்றாக இருக்கும், எழுத்தின் ஒலி வேறு ஒன்றாக இருக்கும். எனவே ஒவ்வொரு எழுத்துக்கும் இருக்கும் ஒலியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எழுத்தின் பெயர் மற்றும் ஒலி இரண்டையும் கற்றுக்கொண்டு அந்த ஒலிகளை இணைத்து சவுண்ட்ஸை மட்டும் சேர்த்து ஆங்கிலம் வாசிக்க வேண்டும். இதுதான் ஃபோனிக்ஸ். உதாரணமாக, எஸ் என்ற எழுத்தை வாசிக்கும் பொழுது எஸ் என்ற ஒலி இருக்காது. எஸ் என்ற எழுத்தின் ஒலி ஸ் என்றுதான் இருக்கும். சில வார்த்தைகளை காணலாம். ஸ்னேக், சிட், ஸ்டாண்ட். இந்த வார்த்தைகளில் எஸ் என்ற எழுத்து வாசிக்கும் பொழுது ஸ் என்ற ஒலியை கொண்டது என்பது தெரிகின்றது. எனவே எழுத்து வேறு, ஒலி வேறு. மேலும் ஒரு உதாரணத்தை காணலாம். சில எழுத்துக்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒலிகள் இருக்கும். உதாரணமாக, இ என்ற எழுத்து வாசிக்கும் பொழுது இ மற்றும் எ என இரண்டு ஒலிகளில் வரும். சில வார்த்தைகள் எ என்ற ஒலியில் வரும் வார்த்தைகள் எக், எலிஃபண்ட், எனர்ஜி. இந்த வார்த்தைகளில் இ என்ற எழுத்து எ என்ற ஒலியுடன் வருகின்றது. வேறு சில வார்த்தைகளை காணலாம். ஈவில், he, she. இந்த வார்த்தைகளில் இ என்ற எழுத்து இ என்ற ஒலியுடனே வருகின்றது. எனவே ஒரு எழுத்துக்கு சில சமயங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒலிகளும் வரும் என்பது நமக்கு தெரிகின்றது. இதேபோல் ஒவ்வொரு ஆங்கில எழுத்தின் ஒலியையும் நாம் தெரிந்து கொண்டால் எளிதாக, அதே சமயம் சரியாக ஆங்கிலம் வாசிக்கலாம். முதலில் இதற்கு நாம் ஒவ்வொரு ஆங்கில எழுத்தின் ஒலியையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சில எழுத்துக்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஒலிகள் இருக்கும். அவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு எழுத்துக்களின் ஒலிகள் மற்றும் பெயர்கள் இவற்றை கற்றுக்கொண்டு பின்பு அவற்றை சேர்த்து வாசிப்பதற்கான விதிமுறைகளையும் நாம் கற்றுக்கொண்டால் ஆங்கிலம் எளிதாக வாசிக்க முடியும். அதே சமயம் சரியாகவும் வாசிக்க முடியும். இந்த விதிமுறைகள் மற்றும் ஒலிகள் இவற்றை அடுத்தடுத்த காணொளிகளில் காணலாம். நன்றி.